உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவர் ஒருவர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளை அடித்துக் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளை தந்தையே சுத்தியலால் அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டதால் இந்த கொலைகளுக்கான உண்மையான காரணம் தெரிய வரவில்லை. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த டாக்டர் குடும்பத்தினருக்கு திடீரென இந்த கதி ஏற்பட என்ன காரணம் என்று தெரியாமல் போலீசாரே குழம்பி நிற்கின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியை சேர்ந்தவர் அருண்குமார். மருத்துவரான இவர் ரேபரேலியில் உள்ள ரயில்வே தொழிற்சாலையில் அரசு மருத்துவராக பணிபுரிந்து வந்தார். மிகவும் அமைதியானவராக அறியப்பட்ட அருண்குமார் தன்னிடம் வரும் நோயாளிகளிடம் மிகவும் கனிவுடன் நடந்து கொள்வதில் பெயர் பெற்றவர். யாரிடமும் இதுவரை அவர் அதிர்ந்து பேசியதில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இவருக்கு திருமணமாகி அர்ச்சனா என்ற மனைவியும், அதிபா என்ற மகளும், ஆரவ் என்ற மகனும் உள்ளனர். இவர்களுடன் டாக்டர் அருண்குமார் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வந்தார். இதனிடையே கடந்த 2 நாட்களாக அருண்குமார் வேலைக்கு வரவில்லை என தெரிகிறது. அவரது செல்போனை தொடர்பு கொண்டு பார்த்தபோது சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த சக ஊழியர்கள் இன்று காலை அவரது வீட்டிற்கு சென்று கதவை தட்டியுள்ளனர். ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. பின்னர் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது டாக்டர் அருண்குமார் பிணமாக தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். அவரது மனைவியும் 2 பிள்ளைகளும் தலையில் பலமாக தாக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதன் பேரில் அங்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்தனர். அப்போது மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் சுயநினைவை இழக்க செய்யும் அளவுக்கு மருந்தை செலுத்தி பின்னர் சுத்தியலால் அவர்களின் தலையில் அருண்குமார் அடித்துக் கொண்டிருப்பதும் பின்னர் அவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதும் தெரிய வந்தது. ஆனால் இப்படி ஒரு பயங்கரத்தை நிகழ்த்தும் அளவுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது என தெரியவில்லை. பின்னர் அருண்குமாரின் செல்போனை ஆய்வு செய்த போது அவர் சில ஆண்டுகளாக மன அழுத்தத்தில் இருந்து வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. மன அழுத்தத்தால் மருத்துவர் அருண்குமார் தனது குடும்பத்தினரை கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.